ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். சோ நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். சோ ரொம்ப குயிக்காவும் டேஸ்டாவும் ஹெல்தியாவும் பண்ணக்கூடிய ஒன்னு ராகி வச்சு ஒன்னு நம்ம அரிசி மாவு வச்சு பண்ண போறோம். சோ எப்படி பண்றது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராகி மாவு அடை தான் பண்ண போறோம். அதுக்கு நான் 2 கப்புல ஃபுல்லா ராகி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் கரும்பு சக்கரை 1 கப்பும், வாழைப்பழம் நீங்க பூவம்பழத்தையும் மோரிஸ் பழத்தையும் தவிர்த்துட்டு வேற எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் 1 கப்பும், அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 5-6 நான் பொடிச்சு வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணில தான் ஊத்திக்கோங்க. சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்க இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சோ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சூடான பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம 3 பழம் வெட்டி வச்சிருக்கோம், அதை இது கூட சேர்த்துருங்க. நல்லா சூடு பண்ணிருங்க. அது கூட தேங்காய் 1 கப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை. ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராகி அடை பண்ணிடலாம். ஒரு உருண்டை எடுத்து ஒரு வாழை இலை வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்து இதுல போட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம ஸ்டஃபிங்க வச்சிடலாம். அவ்வளவுதான். இதை நல்லா மடிச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி வச்சிருங்க. ஸோ நான் 1/4 கிலோ அரிசி மாவு சேர்க்கிறேன். ஸோ அரிசி மாவு உள்ள வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ணணும். அதுக்கு தேங்காய் 1 கப்பும், நாட்டு சக்கரை 3/4 கப்பும், சீரகம் 2 டீஸ்பூனும், ஒரு 3 ஏலக்காவும். ஜீரகம் இல்லாத உணவு சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதோட ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது கொஞ்சம் மணமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸோ அரிசி மாவு இதே மாதிரி நம்ம வாழை இலையில வச்சு நல்லா தட்டிட்டு அந்த ஸ்டஃபிங் உள்ள வச்சிருங்க. இதையும் அதே மாதிரி செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். சோ நம்மளோட இலை அடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம். இப்ப எடுத்து பாத்திரலாம். நல்ல சுட சுட நல்ல சூப்பரா நம்மளோட ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட அரிசியோட அடை. நம்மளோட சுவையான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவு அடையும் பச்சரிசி மாவு அடையும் பண்ணிருக்கோம். சோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ஈவினிங்